நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை என்னால முடிஞ்சா நானே என் மூச்சை அவளுக்கு கொடுத்துருவேன். ஏன் ஆயுளும் அவளுக்கு கிடைக்கட்டும். பட் ஐ ப்ராமிஸ் யூ, என் மாலத்துக்கு எதுவும் நடக்காது, என் காதலும் சாகாது. அப்படின்னா நான் நினைச்சது சரிதான். விஸ்வா மாலதிக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இப்பதான் வந்துட்டேல்ல, போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது. மாலதி உனக்கு கண்டிப்பா கிடைப்பா. விஸ்வா தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செஞ்சு என் கூட வாங்க. இன்னும் நான் அவகிட்ட பேசவே ஆரம்பிக்கல. என்ன அவகிட்ட கொஞ்சம் பேச விடு. நீங்க பேச வேண்டியதையெல்லாம் நிறைய பேசிட்டீங்க. இப்ப என்ன பேச விடுங்க. விஸ்வா என் கூட வாங்க. பாட்டி நீங்க எங்கே இருங்க, இதோ வந்துடுறேன், இப்போ வந்துடுவேன். ஓகே, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்ப எதையுமே கேட்க மாட்டான், குறுக்கிற பூந்து கெடுத்துருவான். பாட்டி. மாலதி, உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன நடக்குது? எதையும் மறைக்காம உண்மையை சொல்லு. மாலதி, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், சொல்லு. நீ எதுவும் பேச மாட்டியா? விஸ்வா தம்பி, நீங்களாவது உண்மையை சொல்லுங்க. நீங்க என் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் உண்மைதானா? நீங்க மாலதிக்காகவா இங்க வந்தீங்க? ஆமாம் பாட்டி. நீங்க மாலதிக்காக தான் தலைமுடியை வெட்டியிருக்கீங்க. ஆமா. அப்ப இதுக்கெல்லாம் அர்த்தம், நீங்க பழகிறத பார்த்து உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சனே. அது எல்லாமே வெறும் பிரம்மதானா? விஸ்வா தம்பி, நீங்க அவளை காதலிக்கிறேன். நான் மாலதியை காதலிக்கிறேன். ஐ லவ். வேண்டாம், இது நடக்காது. மாலதிக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அவ இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க எப்படி? பாட்டி, எங்க காதலுக்கு அதிக சக்தி இருக்கு. எவ்வளவு பெரிய வழியா இருந்தாலும் அதை சாதாரணமாக்கலாம். பாட்டி, நான் அவளுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் வேற எந்த தப்பான காரியமும் பண்ணல. என்ன பேசுறீங்க தம்பி? நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? மாலதி, ஏன் பேசாம மௌனமா இருக்க? நான் என்ன சொல்றது பாட்டி? மாலதி, உன் மனசுல என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பாட்டிக்கிட்ட சொல்லு. ஒருவேளை நீ கேட்கணும்னு நினைச்சா கூட என்னோட பதில் இதுதான் விஸ்வா. நீ தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. பாட்டி சரியாதான் சொன்னாங்க, இது சரியான நேரம் இல்ல. உன் மனசு சொல்லல, உன் உதடு தான் சொல்லுது. மனசுல இருக்கத சொல்லு. மாலதி சொன்னதை கேட்டீங்கல்ல, போதும். இனிமே நான் இத பத்தி உங்ககிட்ட பேசுறதா இல்ல. நீங்க இங்க இருந்து போறதுதான் மாலதிக்கு சரின்னு தோணுது. நான் அங்க இருந்து போக மாட்டேன். நான் இங்க எந்த நோக்கத்துக்காக வந்தனோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவேன். அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். என்னோட காதலை இப்படி அறகுறையா துடிக்க விட்டுட்டு என்னால கண்டிப்பா போக முடியாது. நான் என்னோட காதலை நிச்சயம் அடைஞ்சே தருவேன். என் காதல் இல்லாம வாழ முடியாது. பாட்டி, இப்ப நான் என்னோட லைஃபோட முக்கியமான தருணத்துல இருக்கிறேன். இதுல நான் எந்த தப்பான முடிவையும் எடுக்க முடியாது. நான் இந்த வீட்டுக்கு மாச கணக்குல தங்க வரல, வெறும் 7 நாள் மட்டும்தான். அந்த 7 நாளுக்குள்ள நான் எதுக்காக வந்தனோ அதை நிச்சயம் அடைஞ்சிருவேன்.
அதே 7 நாளுக்குள்ள உங்க எல்லாரையும் சமாதானப்படுத்திடுவேன். இன்னைக்கு என்னோட முதல் நாள். சோ ப்ளீஸ் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜீவிதா, விஸ்வா மாலதியை விரும்புறாருங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா? பாட்டி அது வந்து பதில் சொல்லாம மூடி மறைக்கலான்னு நினைக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் அப்படின்னா அப்படின்னா விஸ்வா இங்க வரத்துக்கான உண்மையான காரணம் அவரே என்கிட்ட சொன்னார் ஜீவிதா. ஜீவிதா, நடக்கிற எதுவும் எனக்கு பிடிக்கல. ஆனா மாலதியை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு விஸ்வாவை பத்தியும் தெரியும். பாட்டி அவன் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பான். ஆனா நம்ம அவனை கட்டாயப்படுத்தி இங்க இருந்து வெளியே அனுப்ப முடியாதுல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பாட்டி. விஸ்வா எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்காரு, என்ன விஷயமா வந்திருக்காருன்னு உன் மாமியார் வீட்டுக்கு தெரியுமா? ஆம் பாட்டி, எல்லாருக்குமே தெரியும். ஆனா விஸ்வாவையே அவங்க தடுத்து நிறுத்தல. ஏன் சொல்லி புரிய வைக்கல? அது விஸ்வா கேட்டா தானே பாட்டி. நான் உங்ககிட்ட சொல்லல. நானும் மாலத்தியும் சண்டிகர்ல இருந்து இங்க வந்ததுக்கு காரணமே இதுதான் பாட்டி. ஒரு பக்கம் விஸ்வா வீட்ல எல்லாருக்கும் முன்னாடி இத பத்தி அவன் பேசிட்டான். மாலத்திய லவ் பண்ற விஷயத்த போட்டு உடைச்சிட்டான். இத கேட்டு வீட்ல எல்லாரும் அப்படி கொதிச்சு போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து மாலதி ரொம்ப பயந்துட்டான். நம்ம உடனே கிளம்பி ரிஷிகேஷுக்கு போயிடலான்னு அவ சொல்லிட்டான். அந்த நிலைமையில எனக்கு அதான் சரின்னு பட்டது. அத நான் அவளும் கிளம்பி இங்க வந்துட்டோம். நீ இங்க வந்தது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. மாலதியோட பிரச்சனையினால உன்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ஜீவிதா, நீ மாலதியை வேற யார் கூடவாவது அனுப்பியிருக்கலாமே. நீ இங்க வர வேண்டிய அவசியம் இல்லையே. இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. நீ சண்டிகருக்கு உடனே திரும்பி போயிடு. உன் புகுந்த வீட்டுல நம்ம எல்லாரையும் பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஜீவிதா. இல்ல பாட்டி, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. வினய் எப்பவுமே என்ன விட்டு கொடுக்க மாட்டாரு. அப்புறம் என் புகுந்த வீட்லயே என்ன நல்லா புரிஞ்சுக்குவாங்க பாட்டி. மாலதிக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. எந்த பிரச்சனையும் வராது. நான் இப்ப எதுக்காக கவலைப்படுறேன்னா அது விஸ்வாக்காக மட்டும்தான். விஸ்வா மேல எந்த குறையுமே இல்ல. ஆனா நான் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு எதுவுமே புரியல பாட்டி. நான் பண்றது சரியா இல்ல தப்பான ரொம்ப சங்கடமா இருக்கு பாட்டி. அந்த ஆண்டவன் நமக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கான்? நம்ம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம் பாட்டி? சொல்லுங்க ப்ளீஸ். ஜீவிதா, பொறுமையாயிரு, கவலைப்படாத. ஆண்டவன் எல்லாரையும் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. இந்த நிலைமை அவர் தானே ஏற்படுத்தினாரு. அவரே சரி செஞ்சிருவாரு, கவலைப்படாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐம் so sorry மிஸ்டர் தல்வார். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெளியே கார் பார்க் பண்றதுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்க ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்தேன். இப்போ நீங்க இங்க லேட்டாக வந்திருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஒண்ணுதான். ஸ்கோர் 1-1. வினய், இதை உங்க ரெஸ்டாரண்ட் மாதிரி நினைச்சுக்கங்க. என்ன வேணாலும் எடுத்துக்கங்க, இல்ல ஏதாவது ஆர்டர் பண்ணுமா? இல்லை, இதுவே போதும். அது ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சது. அதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணலாமான்னு யோசிச்சேன். பட் தென் அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, நான் தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கறதே இல்லையே. ஸோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி ஏன் நம்ம வயித்த பட்டினி பண்ணணும்? சும்மா சொல்லக்கூடாது, உங்களை பாராட்டி ஆகணும். நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சன்.
நீங்க இத்தனை நாளா லண்டன்ல வளர்ந்துருக்கீங்க, ஆனா உங்ககிட்ட நம்மளோட பாரம்பரியம் அப்படியே இருக்கே. இங்க பாருங்க வினய், ஒருத்தனை இந்தியாவை விட்டு வேணா வெளியேற்ற முடியும், ஆனா அவன் எங்க போனாலும் அவன் மனசுல இருந்து இந்தியாவை வெளியேற்ற முடியாது இல்லையா? இந்தியாவோட நினைப்பை என் மனசுல இருந்து பிரிக்கவே முடியாது. அப்ப கண்டிப்பா உங்க வைஃப் கூட இந்தியானா தான் இருக்கணும். இல்ல, இப்போதைக்கு இந்தியாவும் இல்ல வெளிநாடும் இல்ல. ஐ ஆம் a ஒன் மேன் ஷோ மை டியர் ஃப்ரெண்ட். ஏய், நான் எதுவும் தப்பா பேசலையே. என் மனசு என்ன சொல்லுதோ அதை நான் வெளிப்படையா சொல்லிடுவேன். ஒரு வாட்டி கமிட் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் வேற எந்த கமிட்மெண்ட்டையும் வச்சுக்க மாட்டேன். எங்க பாருங்க தல்வார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணமே ஆகலனா இந்த கமிட்மெண்ட்ல நீங்க எப்படி சிக்கினீங்க? அது வந்து இந்த கதை சொல்ல போனா கொஞ்சம் பெரிய கதை தான் மை டியர் ஃப்ரெண்ட். காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் கிளாஸ்ல இருந்த ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ ரொம்ப பணக்கார விட்ட பொண்ணு. ஆனா நான் இருக்கனே ஒரு சாதாரண மிலிட்ரி மேனோட பையன். நிறைய முறை யோசிச்சிருக்கேன் என் மனசுல இருக்கிறத அவகிட்ட போய் சொல்லணும்னு. ஆனா அப்ப சொல்றதுக்கு எனக்கு பயமா இருந்தது. அப்புறம் நானே எனக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். முதல்ல பெரிய ஆளா ஆகணும், அதுக்கப்புறம் அவகிட்ட போய் லவ் சொல்லணும்னு. ஆனா நான் அவகிட்ட போய் லவ் சொல்றதுக்குள்ள இன்னொருத்தன் முந்திக்கிட்டான். அவ அவனுக்குன்னு ஆயிட்டா. அப்புறம் நான் இன்னைக்கு வரைக்கும் என் கமிட்மெண்ட்டுக்காக போராடிக்கிட்டே இருக்கேன். Thank you விஸ்வா அண்ணா. Thank you விஸ்வா அண்ணா. வெல்கம். நீங்க எத்தனை நாளைக்கு இங்க இருக்கீங்களோ அத்தனை நாளைக்கு சமோசா வாங்கி தருவீங்களா விஸ்வா அண்ணா? அட, சமோசா என்ன பெரிய விஷயம்? உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி தரேன். ஓகே? விஸ்வா அண்ணா எவ்வளவு ஸ்வீட் நீங்க. அது உண்மைதான். இந்த வாண்டுங்களை ஈஸியா மடக்கியாச்சு. விஸ்வா அண்ணா, இந்த சமோசாவை அப்புறமா சாப்பிடலாம். இப்ப விஷயத்துக்கு வரலாம். நீங்க மலதிகாவை லவ் பண்றீங்க, அதுக்கு எங்க எல்லாரும் சப்போர்ட்டும் தேவைன்னு எதிர்பார்க்கறீங்க, அப்படிதானே? டே கலக்கிட்டடா. டே, நீ பெரிய மைண்ட் ரீடரா இருப்ப போல. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எங்க எல்லாரோட சப்போர்ட்டோட தான் நீங்க எங்களுக்கு மாமாவாகணும்னு. சும்மா இந்த மாதிரி மாமா இல்ல. பாருங்க, நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன், எவ்வளவு ஸ்டைலிஷா இருக்கேன். இந்த மாதிரி மாமா உங்களுக்கு வேற எங்க கிடப்பாங்க சொல்லுங்க? என்ன பசங்களா, என்கிட்ட வேற ஏதாவது ப்ராப்ளம்? விஸ்வனா, ப்ராப்ளம் இது கிடையாது. எங்களோட சப்போர்ட்டோட நீங்க மாமாவாகணும்னு நினைக்கிறது தான். அதுக்கு முன்னாடி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க மாலதி அக்காவை நல்லா பார்த்துப்பீங்களா இல்லையான்னு. அப்படின்னா அப்படினா விஸ்வா அண்ணா, நீங்க எங்க எக்ஸாம் क्वेश्चனை கிளியர் பண்ணி தரணும். நீங்க எங்க எல்லா क्वेश्चனுக்கும் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படியா? சோ குட்டிங்களா, உங்களோட கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சவால் நம்பர் 1. மாலதி அக்காவை ஒரே வரியில எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? வாழ்க்கை. சவால் நம்பர் 2. நீங்க மாலதி அக்கா மேல கோவப்பட மாட்டீங்கல்ல? அவங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட. அடா, நான் மாலதி மேல கோவப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, கோவமே என் மேல கோவப்பட்டுரும். சவால் நம்பர் 3. நீங்க எங்க மாலதி அக்காவை வாழ்க்கையில எப்பவும் கைவிட்டுற மாட்டீங்கல்ல? மாட்டேன். ஒருவேளை உங்க மாலதி மேடம் என்ன கைவிடணும்னு நினைச்சா கூட நான் அவங்கள கைவிட மாட்டேன். உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளவு கெட்டிக்காரன்னு. 10 வாட்டி சொல்லுங்க, நான் மாலதி அக்காவை கைவிட மாட்டேன், நான் மாலதி அக்காவை கைவிட மாட்டேன். நிறுத்தாம சொல்லணும். சொன்னீங்கன்னா நீங்க பாஸ், இல்லனா ஃபெயில். ஏய் தாமு, இது என்ன கேள்வி இது? அதான் நான் ஏற்கனவே கைவிட மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன்ல. நீங்க இத சொல்லியே ஆகணும். ஒருவேளை நீங்க சொல்லலன்னா நீங்க டெஸ்ட்ல ஃபெயில்னு அர்த்தம். அப்புறம் நீங்க மாலதி அக்காக்கு லாய்க்கே இல்லன்னு நாங்க எல்லாரும் முடிவு எடுத்துருவோம். அப்படியா? சரி, ஓகே, ட்ரை பண்றேன். இப்போ உங்களுக்கு புரியும் இந்த மாலதி பைத்தியம் எங்க ஆரம்பிச்சதுன்னு. ஓகே, என்னைக்குமே கைவிட மாட்டேன், என்னைக்கும் 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 ஓகே, என்னைக்கும் கைவிட மாட்டேன், 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 என்னைக்கும் கைவிட மாட்டேன். ஓகே,
ஆ, என்ன பண்றீங்க நீங்க ஆ? விடுங்க, விடுங்க. இன்னையில இருந்து நீங்க எங்களோட அபிஷியல் மாமா ஆயிட்டீங்க. இப்போ என்னன்னா எங்களுக்கு உங்களை மாமாவா ஏத்துக்கிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ரியலி ரொம்ப நன்றி கடவுளே. ஏன் வாயாலேயே கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன்னு சொல்ல வச்சிட்டீங்க. இல்லைன்னா எனக்கு கிரீன் சிக்னலுக்கு பதிலா ரெட் சிக்னல் வந்திருக்கும். அட என்ன விஸ்வானா, ஏன் இப்படி சீரியஸா பேசுறீங்க? நாங்க உங்களுக்கு எப்போவே கிரீன் சிக்னல் கொடுத்து வச்சிருக்கோம். இது சும்மா உங்களுக்கு கலாட்டா பண்றதுக்காக விளையாண்டோம். புரிஞ்சுதா எங்க ஜூனியர் மாமா? வணக்கம்மா. வணக்கம் ஷாலினிம்மா. எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? நீங்க சொல்லுங்க, ரிஷிகேஷ்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? விஸ்வா இங்க வந்திருக்கிற விஷயம் உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அவர் இங்க எதுக்காக வந்திருக்காருங்கிறதும் தெரியும். நான் எதை யோசிக்கிறேனோ அதையே தான் நீங்களும் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற நிலைமையில விஸ்வா தம்பி நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பா நடக்காது ஷாலினி அம்மா. நான் அவருக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்தேன். ஆனா அவர் பிடிவாதமா இருக்காரு. ஷாலினிமா, நீங்க மனசு வச்சா அவரை நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஒருவேளை அவன் எங்க பேச்ச கேட்டிருந்தானா ரிஷிகேஷ்க்கு வந்திருக்கவே மாட்டான். நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். அவன் எங்க யார் பேச்சையும் மதிக்கவே இல்லை. ஆனா ஷாலினி அம்மா, அவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றதுக்கு யாராவது இருப்பாங்கல்ல? வினய் தம்பி இருக்காருல்ல, அவர் பேச்ச விஸ்வா தம்பி நிச்சயம் கேட்பாரு. நீங்க சொல்ற எல்லாமே சரிதாம்மா. ஆனா வினய் இந்த விஷயத்துல விஸ்வா கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். அதனாலதான் விஸ்வா இன்னும் தைரியமா இருக்கான். ஆனா வினய் தம்பி இத பத்தி ஏன் பேசல? அவன் இத பத்தி எதுவும் கேட்காதது எங்களுக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. சில நேரங்கள்ல ஜீவிதாக்காக தான் வினய் விஸ்வா கிட்ட எதுவும் கேட்க மாட்டேங்கிறானோன்னு தோணுது. அப்படி எதுவும் இல்லையே. ஒருவேளை ஜீவிதா விஸ்வாவும் மாலத்தையும் ஒண்ணு சேரத விரும்புறாளோ? இல்ல ஷாலினிமா, என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு எதிரா எதுவுமே எப்பவும் நடக்காது. அவங்களுக்கு நம்ம கலாச்சாரம் தெரியும். ஜீவிதா மாலதியை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னால தன்னோட புகுந்த வீட்டோட மான மரியாதையை பத்தி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா அக்கா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருக்கா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உன் பேச்ச கேட்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. என்னாச்சு மாலதி, எதை பத்தி பேசுற? அக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ போன முறை ரிஷிகேஷ்க்கு வந்தப்போ எத்தனையோ முறை என்கிட்ட சொல்லிருக்க நீ விஸ்வாவை விட்டு தூரமாறு, அவன் கூட சுத்தாதன்னு. ஆனா ஆனா நான் ஒரு தடவை கூட உன் பேச்ச கேட்கவே இல்லக்கா. அதுக்கான தண்டனை தான் நான் இப்ப அனுபவிக்கிறேன். ஒருவேளை நான் உன் பேச்ச அப்பவே கேட்டிருந்தா ரெண்டு வீட்லயும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுக்கா. மாலதி, இப்படி உட்கார். இதுக்காக ஏன் நீ ஃபீல் பண்ற? எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சரியாயிடும். அண்ணாக்கா, எல்லாம் சரியாகிறதுக்குள்ள நிலைமை மோசமாகாம பாத்துக்கணும்க்கா. நான் பண்ண தப்பால உன்னோட மேரேஜ் லைஃப்க்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுக்கா. உன் புகுந்த வீட்டுல வர பிரச்சனைக்கு நான் காரணமா இருக்க கூடாது. ஒருவேளை எல்லாரும் இப்படி நினைச்சாங்கன்னா உன்னோட தங்கச்சிக்காக அவங்களோட சந்தோஷத்தை பறிக்கிறேன்னு, அவங்களை இக்னோர் பண்றேன்னு. எனக்கு என்னோட புகுந்த வீட்டை பத்தி நல்லா தெரியும். என் பிரச்சனையை அவங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னோட கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். உன்னோட வலி, உன்னோட வேதனை இதெல்லாம் எப்படி குறைக்கிறது, அதை பத்தி மட்டும் தான் என் மனசு யோசிக்குது. அதுவும் இல்லாம எனக்கு தெரியும் நீ விஸ்வாவை ரொம்ப லவ் பண்றேன்னு. உன்னோட கண்கள் அவனுக்காக எவ்வளவு ஏங்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இதுக்கெல்லாம் என்ன முடிவுன்னு எனக்கு தெரியல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மாலதி. எப்படி உனக்கு ஆதல் சொல்றதுன்னு எனக்கு புரியல. இந்த நிலைமையில நான்
அக்கா நீ மட்டும் என் கூட இருந்தா நான் எப்படிப்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பா சமாளிச்சிருவேன். எல்லா எக்ஸாம்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிடுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒருவேளை கடவுள் நேரா வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாருன்னா உன்னோட வலி வேதனை எல்லாத்தையும் நான் எனக்கே கொடுத்துருங்கன்னு கேட்பேன். உன்னை ஒரு நிமிஷம் கூட கஷ்டப்பட விட மாட்டேன். ப்ராமிஸ்.